ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் நான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ரெண்டாவது அப்டேட் என்ன பார்த்தீங்கன்னா, நேற்றைக்கு நடைபெற்ற ரெண்டாவது போட்டி ஐபிஎல் போட்டி அப்டேட்ஸ்னு பார்க்க போகிறோம். நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடைபெற்ற ரெண்டாவது போட்டின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அதாவது வந்து பார்த்திங்கன்னா பேட்டில் ஆஃப் கிங்ஸ் அப்படிங்கிறது தான் நம்ம நேற்று போட்டி அது வந்து இருந்தது. இந்த போட்டி வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாபோட ரெண்டாவது ரவுண்டாக இருக்கக்கூடிய குவான்பூர் ஸ்டேடியத்தில் நடைபெற்றது. இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டாஸ் வின் பண்ண பஞ்சாபோட கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து பேட்டிங் பண்ணுறேன்னு சொன்னார். இது வந்து பல பேருக்கு வந்து அதிர்ச்சியாக இருந்திருக்கும். பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கேவோட ரெக்கார்டு எடுத்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து 2018 அப்புறம் அதாவது 2018 பிறகே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அந்த 180+ வந்து அவங்க வந்து சேஸ் பண்ணதே கிடையாது. ஸோ அதையெல்லாம் மனசில் வச்சு தான் வந்து அவர் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணார் அப்படிங்கிறது நம்ம அதுக்கும் தெரியும். அதாவது நல்லா கிரிக்கெட் பார்க்க அத்தனைக்குமே தெரியும். ஸோ இதனால் வந்து பேட்டிங் பண்ண வந்தேன் பஞ்சாப் கிங்ஸ் அணியில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஒரு 2 வந்து விக்கெட் போயிட்டே இருந்துச்சு. பட் இருந்தாலும் அவங்களுடைய புது வரமாக இருக்கக்கூடிய டெல்லி ப்ரீமியர் லீக்கில் 6 சிக்ஸர் அடித்த பிரியன் சாரியா வந்து செம்மையாக வந்து பர்ஃபார்ம் பண்ணார். அவர் வந்து ஒரு 2 வந்து அடிச்சுக்கிட்டே இருந்தார். அவர் வந்து பார்த்திங்கன்னா ரன் ரேட்டை வந்து குறையவே விடல. அவர் வந்து ரன் ரேட்டை ஏற்றிக்கிட்டே இருந்தார். ஒரு 2 வந்து விக்கெட் போய்கிட்டே இருந்துச்சு. பட் இருந்தாலும் 5வது விக்கெட்டுக்கு மேலே அதுவும் போகலை. அதன் பிறகு கிளம்புறங்கிய சஷாங்க் சிங் வந்து அவருக்கு நல்ல பார்ட்னர்ஷிப் வந்து கொடுத்தாரு. பட் இதன் காரணமாக அந்த 24 வயது இளம் புயல் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய முதல் சதத்தை வந்து பூர்த்தி பண்ணிட்டார். அவர் வந்து 102 ரன் அடித்தார். ஸோ இதன் காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஐபிஎல்லில் வந்து அன்கேப்டு பிளேயராக வந்து பார்த்திங்கன்னா செஞ்சுரி அடித்த 3வது வீரராக வந்து அவர் வந்து தன்னுடைய ரெக்கார்டை வந்து படைச்சிருக்காரு அப்படின்னு அவங்க சொல்லணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 7 சிக்ஸு கிட்டத்தட்ட அப்புறம் பார்த்திங்கன்னா 7 சிக்ஸு 7 4 அடிச்சிருக்காரு. ஸோ இதுதான் வந்து நேற்றைய போட்டினுடைய கதையை வந்துருந்துச்சு. அவருக்கு வந்து நல்ல பார்ட்னர்ஷிப் கொடுத்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சஷாங்க் சிங் வந்து 50 ரன் அடித்தார். அதே போல் அவர் அவுட் ஆன பிறகு வந்து பார்த்திங்கன்னா மார்க் ஆன்சர் வந்து 34 ரன் அடித்தார். ஸோ இதுதான் வந்து அவங்களுடைய பேட்டிங் டாப் ரன் ஸ்கோர்ஸாக வந்து இருந்தாங்க. சிஎஸ்கேவோட பவுலிங் கார்டு எடுத்து பார்த்தோம்னா கலீல் அகமது வந்து 2 விக்கெட் எடுத்தார். அதே போல் ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து 2 விக்கெட் எடுத்தார். அதே போல் முகேஷ் குமார் வந்து 1 விக்கெட்டு, நம்ம நூர் அகமது வந்து 1 விக்கெட் எடுத்தார். ஸோ இதுதான் வந்து சிஎஸ்கேவோட பவுலிங் கார்டாக வந்து இருந்துச்சு. பஞ்சாப் கிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 219க்கு 5 விக்கெட்டுகளை இழந்து இன்னிங்ஸ் 6 விக்கெட்டுகளை வந்து இன்னிங்ஸ் முடித்தாங்க. இதுதான் வந்து நம்ம சிறையோட பவுலிங் கார்டாக வந்து இருந்துச்சு. ஸோ இதன் பிறகு பேட்டிங் செய்ய வந்த நம்ம சிஎஸ்கே அணியில் வந்து பார்த்திங்கன்னா 201 மட்டுமே அடிக்க முடிஞ்சுது. 201 ரன்னுக்கு 5 விக்கெட்டுகள் இழந்து 20 ஓவர் முடித்தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா யார் ஹையஸ்ட் ரன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெவான் கான்வே அவர் வந்து 69 ரன் அடித்தார். அவரை வந்து ரிட்டையர்ட் அவுட் ஆக சொல்லிட்டாங்க. அது என்ன காரணம்னு யுத்ராஜுக்கு மட்டுமே தெரியும். அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிவம் டூவே வந்து 42 ரன் அடித்தார். அதே போல் ரச்சின் ரவீந்திரா வந்து 36 ரன் அடித்தார். ஸோ இவங்க 3 பேர்த்துக்கு தவிர வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ் தோனி வந்து 5வது பிளேயராக கிளம்புனீங்க. அவர் வந்து 12 பாலில் 27 ரன் அடித்தார். ஸோ இவங்களுக்கு வந்து யாருமே வந்து ஒரு சப்போர்ட் வந்து கொடுக்கல. இதில் வந்து என்ன மெயின் காரணம்னு பார்த்திங்கன்னா ஒரு 4 ஓவராக வந்து அவங்க பவுண்டரி அடிக்கலை. ஸோ அதுதான் ஒரு சிக்ஸர் அடிக்கணுங்கிற ஒரு இன்டென்ட்டே இல்லாத மாதிரி இருந்துச்சு. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 6 ஓவர்லேயே வந்து 6 சிக்ஸ் அடித்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்க வந்து ஃபஸ்ட்டு 6 ஓவரில் வந்து 10 பவுண்டரி மட்டுமே அடித்தாங்க, சிக்ஸர் அடிக்கலை. ஸோ அது அந்த சிக்ஸர்ஸின் காரணமாக தான் வந்து இந்த தோல்வி அப்படிங்கிறத நான் வந்து பார்க்குறேன். பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா போன மேட்ச்சுக்கு இந்த மேட்ச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கே வந்து ஜெயிக்கணுங்கிற இன்டென்ட்டு தான் நான் பார்க்குறேன். ஸோ சிஎஸ்கேவோட இந்த நிலைமை பற்றி உங்களுடைய கருத்துக்களை அந்த கமெண்ட் பாக்ஸில் போட்டு நான் கேட்டுக்கிறேன். ஸோ 18 ரன் வித்தியாசத்தில் வந்து பஞ்சாப் கிங்ஸ் வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து நேற்றைய போட்டியுடைய கதையாக வந்து இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.